குடும்ப பொருளாதாரத்துக்கு தூணாக இருப்பவர்களே கடந்த கால யுத்தம் காவு கொண்ட நிலை பல ஆயிரம் குடும்பங்கள் நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கியுள்ளது. உதவிகள் எதுவுமின்றி நாளாந்த உணவுக்கே கஷ்டப்படும் பல குடும்பங்கள் புத்தாண்டு கொண்டாடும் மனநிலையிலும் பொருளாதார நிலையிலும் இல்லை என அங்கலாய்க்கின்றனர். உலகு வாழ் தமிழ் மக்கள் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றனர். பொருட்களை கொள்வனவு செய்தல், புத்தாடைகளை கொள்வனவு செய்தல் என பெரும்பாலானோர் புத்தாண்டை கொண்டாட ஆயத்தமாகி வருகின்றனர். நாளாந்த செலவுகளுக்கு மிகவும் சிரமப்படும் இவர்களுக்கு பிள்ளைகளுக்கான நல்ல உடை, துணிகளை வேண்டிக் கொடுப்பதே கனவாக உள்ளது. முல்லைத்தீவை வாழ்விடமாக கொண்ட சாந்தி என்று அழைக்கப்படும் சுப்பையா சாந்தகுமாரிக்கும் அவரது குடும்பத்திற்கும் புத்தாண்டு கொண்டாட்டம் காணல் நீராகவே அமைகின்றது. யுத்தத்தின் கொடுமை சாந்தியின் கணவரையும் மகனையும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பிரித்து எடுத்துள்ளதுடன் தனக்கு துணையாக இருப்பார் என்று கருதிய மகனும் காணாமல் போயுள்ளார். ஐசிஆர்சி அடிச்சது டென்ட்டுக்கு மேல செல் விழுந்து தை மாதம் 10ஆம் தேதி 2009 செல் விழுந்து என் கணவரும் ஒரு மகனும் இறந்துட்டினோம். அதுக்கப்புறம் அப்படியே இடமேந்து ஊழியா இருக்கட்டாங்க இங்கெல்லாம் போய் சரியான கஷ்டப்பட்டு இவர் 12 நாள் இருந்து 12 நாள் இவரும் இறந்துட்டார் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்து. அதுக்கு பிறகு பங்குனி மாதம் 22ஆம் தேதி 2009 ஒரு மகனை காண இல்லை வடஞ்சர் மடுவில் வச்சு. தன்னுடைய பாடசாலை செல்கின்ற மகன் மாலை வேளையில் தச்சு தொழிலுக்கு சென்று சம்பாதிக்கின்ற பணத்தில் தான் வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் தச்சு அது செய்த கோழி வளர்த்த அந்த புள்ளையில வளர்த்துக்கொண்டு சரியான கஷ்டத்துல இப்ப தம்பிக்கு 15 வயது. அவர் வேலைக்கு பள்ளிக்கூடமும் போய்கொண்டு வேலைக்கும் போய் தான் சில இதுகளை செய்தோம். தீபாவளி நன்மத்தின் வேண்டு எதுவுமே கொண்டாடுறதும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லாம தான் நில சரியான வறுமைகளை இருந்து என்னண்டா செய்யற அந்த புள்ளைகளுக்காக இருக்கணும் இருந்து கொண்டிருக்கிறோம். யுத்த காலத்தின் போதும் விசேட தினங்களை கொண்டாட முடியாத நிலை காணப்பட்டதுடன் யுத்தம் முடிவுற்றுள்ள நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சாந்தியை போன்று நாட்டில் பல்லாயிரம் பேர் தங்கள் குடும்ப உறவுகளை தொலைத்தும் வாழ்க்கைக்கான உதவிகள் இன்றியும் ஏக்கத்துடன் வாழ்க்கையை கடத்துகின்றனர். இந்த மக்கள் தம்முடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு வருகின்ற திருநாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர்.